ஸோ இதுதான் வந்து அந்த டென்ட் ஸ்டே. இங்கே வந்து உங்களுக்கு டென்ட்ஸ் இருக்குது. இது வந்து பெரிய டென்ட்டு, இது வந்து நார்மல் டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக அங்கே கீழே 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 வரைக்கும் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கிச்சன், இங்கே வந்து ப்ளே ஏரியா, டைனிங் ஏரியா, கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கும் வந்து இங்கே நிறையா திங்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி வந்து வெறும் 8 பேர் தான் இருக்காங்க. இதுவே வீக்கெண்டில் வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எது செட் ஆகும்னு பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள். அங்கே ஒரு மீசப்புலிமலை, அந்த சைடு வரும். செகண்ட் ஹையஸ்ட் பீக் அது. அந்த மலையில் பெரிய மலை ஆயிருந்தோண்டு சூரியனை பார்க்க முடியாது. வேகம் ஒரு 5 மணி 6 மணிக்கு சன்செட்டு முடியும். ஒரு 5 மணிக்கு ஒரு 4:00 சன்செட்டு முடியும். இப்போ அது நல்ல കളർ വന്നിട്ട് കളർ വരും, நல்ல കളർ வரும். ஸ்டார் கேசிங் பண்ணலாமா? ஸ்டார் கேசிங் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாமே இருக்கும், ஓரோ கெஸ்டின் ஓரோ ஸ்பெஷலாக அப்படி சொல்லலாம். ஓகே, எதுவுமே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. அதில் சில கெஸ்டின்னு நல்ல ஸ்பெஷல் கிடைக்கும், க்ளவுட் பர்ட் அப்படிக்கு நிறைய கிடைக்கும். இப்போ வந்து மணி 7:30 ஆச்சு. டின்னருக்கு முன்னாடி சூப் கொடுத்துருக்காங்க. சூப்பராக ഫോട്ടോയിലാണ് നമ്മൾ ആർട്ടിഫിഷ്യലായിട്ട് നിൽക്കണം. ശോഭ ചിരിക്കുന്നില്ലേ? ഇത് ബ്ലാക്കാ വൈറ്റാ? ബ്ലാക്ക് ബ്ലാക്ക് ഇത് ബ്ലാക്ക്. இப்போ வந்து மணி 9:30 ஆகுது. ஸோ டின்னர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேரம் விளையாடிட்டு வந்து படுத்தாச்சு. ஏன்னா காலையில் சீக்கிரமே சன்ரைஸ் ட்ரெக் வந்து போகணும். சன்ரைஸ் ட்ரெக் வந்து காலைல 5 மணிக்கு ஏஞ்சி 5:30 வந்து ஆரம்பிச்சிருவோம் ட்ரெக்கு. இங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு தான் போகிறோம். ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து இங்கே கேம்ப் சைட்லேருந்து நடக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் சன்ரைஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் சீக்கிரமே எந்திரிக்கணுன்றக்காக வந்து படுத்துட்டோம். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கேம்ப் சைட்டுமே செம்ம அழகாக இருக்குது. 2.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்ததுக்கு பயங்கர ஒர்த்தான ஒரு கேம்ப் சைட். ரொம்ப அமைதியாக, இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூட்டம் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு மாதிரி அந்த காட்டோட சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே சூப்பரான கேம்ப் சைட் இது. ஃபுட்டு வந்து எப்பயுமே கேம்ப் சைட்ஸில் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். சுமாரான்னு கூட சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் அப்படின்லாம் இருக்காது. ரொம்ப குறிப்பிட்ட சில கேம்ப் சைட்ஸில் தான் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபுட்டு வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சிக்கனு, வெஜ்ஜு எல்லாருக்குமே வந்து வெரைட்டிஸ் இருந்துச்சு. சாலடு அது இது நிறையா வச்சுருந்தாங்க. சூப்லாம் கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மூணாரில் கேம்ப் சைட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ காலையில் பார்ப்போம்.
ஆக்சுவலி இப்போ வந்து மணி இப்போது ட்ரெக்கு போனவங்க யாரும் இன்னும் வரல. ஸோ இங்கே நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா செகண்ட் டைமே லேட்டாக இருக்கிறதுனால லஞ்ச் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்ன இருக்குது? பூரி பூரி லெமன் ரைஸ். ஓகே, பூரி குருமா, சிக்கன் குழம்பு, இது பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாயில்டு எக், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாமு, பட்டர் வச்சுருக்காங்க, டீ, காஃபி, அது எல்லாமே இருக்குது. சரி, நான் வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் நான் வந்து போட்டு சாப்பிட போகிறேன். என்ன போட்டுக்கிறதுன்னு தெரியலையே. பிரெட் சாப்பிடுவோம். இதுதான் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பட்டர், பிரெட், ஜாம், அப்புறம் எக்கு. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, உரிக்கவே முடியல. Yeah, if you're ready, you can go now. 10 or 15 minutes, yeah? Yeah, sure. இப்போ கேம்ப் சைட்லேருந்து கிளம்பி அந்த 2.5 கிலோமீட்டர்ஸ் ஹைக்கிங் இருக்குல்ல, அதை வந்து நடந்துட்டுருக்கோம். இப்போ போய் அங்கே வண்டியில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து அடுத்த கேம்ப் சைட் போக போகிறோம்.